Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவை உப்புமா உதிரியா சுவையா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு நல்லா வெடிஞ்சதும் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோல் நீக்கிய இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பருப்புலாம் பொன்னிறமாக ஆகிடுச்சு. அடுத்து இதோட 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்து ஒரு 10 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டதும் இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்புமாவுக்கு பார்த்திங்கன்னா நீல வாக்குலையும் கட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. அடுத்து இதோட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி, இங்கே ரவை சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா உப்புமாவுக்கெலாம் ஃபஸ்ட்டே ரவையை நெய்லியோ இல்லாட்டி எண்ணெயிலையோ வறுத்து அதுக்கப்புறம் தான் தாளிக்கவே ஆரம்பிப்பாங்க. நம்ம அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே வெங்காயத்தோடு சேர்த்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு ரவையை நல்லா வறுத்துஞ்சிடாமலும் பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பக்கத்து ஸ்டவ்வில் நான் சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா 2 கப்பு 3 கப்புன்னு தண்ணி சேர்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் சேர்க்காமல் இந்த மாதிரி 1.5 கப்பு சுடு தண்ணியை சேர்த்து உடனே சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே இதுக்கப்புறம் சிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சமைச்சு முடிக்கிற வரைக்கும் சிம் ஃப்ளேம்லேருந்து மாற்ற தேவையில்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 30 செகண்டுக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் உதிரியாகவும் கிடைக்கும், அதே சமயம் நல்லா சாஃப்டாக வெந்தும் வரும் நமக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு லிட்டு போட்டு மூடிட்டு சிம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லிவிட்டு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா சைடுமே நமக்கு ஈவனாக வெந்து வரும். இதே மாதிரி கலக்கும்போது இந்த மாதிரி உடைச்சா மாதிரி கலந்து விடு. இப்போ தான் நமக்கு ஈஸியாக உதிரியாக வரும், இல்லாட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு திரும்பவும் நான் லிட் போட்டு மூடி வேக வச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துட்டா அவ்வளோதான், நம்மளோட உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்ட்டு. அதே சமயம் ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதோட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நறுக்கி சேர்த்து 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நார்மலாக செய்கிற ரவை உப்புமா தான். இதில் நீங்கள் வறுக்கும்போது வேர்க்கடலையோ முந்திரி பருப்போ சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் வதக்கும்போது கூடவே காய்கறிகளும் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலோட்டமாக விட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான ரவை உப்புமா பிசுபிசுப்பு இல்லாமல் உதிரியாக கிடச்சிருக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் ரவை உப்புமா செய்து கொடுத்தீங்கன்னா யாருமே உப்புமா வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. யாராக இருந்தாலும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் இந்த சுவையான உதிரியான உப்புமாவை செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.